வீட்ல பிரெட் இருந்தா இப்படி ஒரு ஸ்நாக்ஸை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் 4 பிரெட் பீஸ் போதும். கார்னர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டி ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் ஆர் தவால 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் இந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா பிரெட் பீசஸ் எதையும் பிச்சிடாம ஜென்டிலா ஃபிளிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. போத் சைட் கோல்டன் ப்ரௌன் வந்தா போதும். அடுத்ததா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். ஃபைன் சாப் பண்ண 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வணக்கிட்டு ஃபைனா சாப் பண்ண 3 பல்லு பூண்டு, ஹாஃப் த கேப்சிகம் எடுத்து அதையும் ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதங்கினதும் சாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது கூடயே 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி அதில் சேர்த்திக்கலாம். சாஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆனதும் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீசஸ் உடையாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டிங்கன்னா சூப்பரான சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 4 பீஸ் பிரெட் இருந்தா போதும். சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ மறக்காம இந்த சில்லி பிரெட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.